கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக உங்களை தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சுகமாக ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் தேவ செய்தியை கேட்பதற்காக நீங்கள் தொலைக்காட்சி முன்பாக வந்து அமர்ந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சிறு ஜெபத்தோடு கூட நாம் இந்த தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளின் தியானத்தை தியானிப்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். பாவிலாக எங்கள் மேல் தேவன் கிருபையாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகள் நீர் பேசும் பொழுது நாங்கள் புரிந்து கொள்வதற்கு பரலோகத்தின் ஞானத்தை கொடுத்தருளும். பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆவியானவர் கொண்டு அவர்களை நிரப்பி உடைய வார்த்தைகள் அவர்களுக்கு புரியும்படியான ஞானத்தை நீர் கொடுத்து, ஆண்டவரே, இன்னும் அவர்கள் மூலமாக அநேகர் இந்த செய்தியை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நீர் கட்டளையிடும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக கிறிஸ்துவில் கிடைக்கிற விடுதலை என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய சத்தியத்தை தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த நேரத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நாம் எல்லாரும் ஜெபத்தோடு காத்திருப்போம். தேவனுடைய சத்தியங்களை நாம் கேட்போம், மற்றவர்களை கேட்க வைப்போம். கிறிஸ்துவில் நமக்கு கிடைக்கிற சுயாதீனத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாவ அடிமை தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாவியையும் ஆண்டவர் அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதே இந்த சுயாதீனம் அல்லது சுதந்திரம் அல்லது இந்த விடுதலை. இந்த விடுதலையை எப்பொழுது பாவத்திலிருந்து நாம் விடுதலையாகிறோமோ அதை பத்திரமாக பாதுகாத்து கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை மட்டும் அதை பாதுகாத்து நாம் இந்த உலகத்திலே வாழ்வோமானால் கிறிஸ்துவின் அடிமைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் நியாயப்பிரமாணத்துக்கு முற்றிலுமாக நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த சுயாதீனத்தை பற்றி பவுல் அடிக்கடி பேசுகிறார். சுயாதீனத்தின் அர்த்தம் என்ன அப்படின்னா சுதந்திரம் அல்லது சுயாதீனம் அல்லது விடுதலை. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த சுயாதீனத்திற்கும் கற்பனைகளுக்கும் தொடர்பு உண்டா என்று பார்க்கும் பொழுது, பாவத்திலிருந்து விடுதலையானவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான். தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான் என்ற காரியங்களை இங்கே பவுலார் வற்புறுத்துகிறார். இதில் இரண்டு ஆபத்துக்கள் குறித்தும் கலாத்திய திருச்சபையினருக்கு பவுலார் எச்சரிப்புகளை கொடுக்கிறார். ஒன்று கிரியத்துவம். கலாத்தியரிலிருந்த ஒரு தீய பழக்கம் என்னவென்றால், தாங்கள் செய்கிற கிரியைகளின் மூலமாக தேவ தயவை பெற முடியும், தேவனுடைய கிருபை பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அது ஒரு தவறான மூட நம்பிக்கையாக இருந்தது. அல்லது கிறிஸ்துவின் கிரியைகள் மனிதருக்கு விடுதலை அருளுபவை என்பதையும் கிறிஸ்துவின் மூலம் ஏற்கனவே தங்களுக்கு கிடைத்திருக்கும் ரட்சிப்பையும் அவர்கள் காண மறந்தார்கள். கிறிஸ்துவின் மூலம் ரட்சிப்பல்ல, தாங்கள் செய்கிற நற்கிரியைகள் மூலமாகவே ரட்சிப்பு கிடைக்கிறது என்ற ஒரு தீர்மானத்தோடு ஒரு நம்பிக்கையோடு கலாத்திய திருச்சபை இருந்தார்கள். இரண்டாவது ஆபத்து என்னவென்றால், கிறிஸ்து நமக்கு வாங்கி தந்திருக்கும் சுயாதீனத்தை அல்லது விடுதலையை சிற்றின்ப ஆர்வத்தால் அவமதித்து, இப்படிப்பட்ட தன்மையுடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சுயாதீன அல்லது விடுதலையாகக்கூடிய பிள்ளைகள் நியாய பிரமாணத்திற்கு முரணாக இருப்பதாக தப்பு கணக்கு போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் போதும் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும், நியாயப்பிரமாணத்தை நான் கை கொண்டால் நான் நீதிமானாக்கப்படுவேன் என்ற ஒரு தவறான நம்பிக்கை கலாத்திய மக்களுக்கு இருந்ததாக பவுலார் அவர்களை எச்சரிக்கிறார். கிரியத்துவம், மாம்சீச்சை இவை இரண்டுமே நாம் பெற்றிருக்கிற சுதந்திரத்துக்கு விரோதமாக வேலை செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. இரண்டுமே மனிதரை அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே அதற்கு நாம் செவிசாய்க்காமல் நம்முடைய மெய் கவனத்தை முற்றிலுமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்குள் அல்லது நாம் பெற்றிருக்கிற விடுதலைக்குள் அல்லது சுதந்திரத்துக்குள் நாம் நிலைத்திருக்கும்படியாக நம்முடைய கவனம் அதில் இருக்க வேண்டும். கலாத்தியர் 5:13 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொல்லுகிறார், சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கற்பனையின் சாராம்சம் அன்பு. வேதாகமம் முழுவதினுடைய சாராம்சமும் அன்பாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்திலே அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். முதலாவது காரியம், ஆண்டவர் சுயாதீனராக்கினர்.
அந்த சுயாதீனத்தின் தன்மை என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைதனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டான சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள். ஒருமுறை ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ, ஒருமுறை ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாரும் மறுபடியும் பாவத்தை திரும்பி பார்க்காமல், மறுபடியும் பாவத்தை செய்வதற்காக நம்முடைய சிந்தனைகள் நம்மை தூண்டாமல், நாம் பெற்றிருக்கிற இந்த விடுதலையில் நிலை பெற்றிருக்க வேண்டும், அதில் நிலைத்திருக்க வேண்டும். மறுபடியும் பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய சிந்தனைகள் ஆவியின் சிந்தையுள்ளவர்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. முற்காலத்தில் அடிமைகளை விடுவிக்க ஒரு முறைமை கையாளப்பட்டது. அது என்னவென்றால், அடிமைகளுக்கு உரிமை ஏதும் கிடையாது. எனவே தெய்வம் ஒன்று அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தால் அவர்கள் விடுதலையாகி அந்த தெய்வத்திற்கு சொந்தமாகலாம் என்று கூறப்பட்டிருந்தது. கிறிஸ்துக்கு முன் 201ஆம் ஆண்டு முதல் கிறிஸ்துக்கு பின் 100ஆம் ஆண்டு வரை பிதியன் அப்போலோ எனும் தெய்வத்திற்கு எழுதப்பட்ட சாசனங்கள், கிட்டத்தட்ட 1000 சாசனங்கள் டெல்பியில் உள்ள ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்டன. அவற்றில் ஒன்று இவ்வாறாக சொல்லப்படுகிறது. அம்பிசா ஊர் சொசிபசியிடமிருந்து நசையா என்னும் பெண் அடிமை பிதியனாகிய அப்போலோ வாங்கியிருக்கிறார். அதற்கான கிரியத்தை நிசையா செலுத்திவிட்டாள். ஒரு அடிமையை விடுதலை செய்ய அந்த தெய்வம் ஒன்றும் செய்யாது, ஒன்றும் கொடுக்காது. எந்த அடிமை பாவம் செய்திருக்கிறானோ அவனை அவன் விடுவித்து கொள்ள அவன்தான் அபராத தொகையை அந்த ஆலயத்திலே கட்ட வேண்டும். ஆனால் கிறிஸ்துவை பற்றி பவுலார் சொல்லக்கூடிய காரியங்கள், நாம் பாவிகளாகிய நாம் நம்முடைய பாவத்தை போக்கிக் கொள்ள நாம் எந்த விலை கிரயத்தும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதற்குண்டான விலை கிரயமும் நம்மிடத்தில் இல்லை. அந்த விலை கிரயத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஜீவனையே, தம்முடைய இரத்தத்தையே நமக்காக செலுத்தி அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், நம்மை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், மீட்டு கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறார். கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் ஆகியால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று பவுலார் சொல்லுகிறார். நாம் சிருஷ்டிக்கப்பட்ட உரிமை முதலாவது தேவனுக்கு இருக்கிறது. மீண்டுமாக நாம் பாவத்தில் விழும்போது பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்ட உரிமையும் தேவனுக்கு இருக்கிறது. ஆகவே சிருஷ்டிப்பிலும் நாம் தேவனுடையவர்கள், பாவத்திலிருந்து மீட்பிலும் நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் நமக்கு சொந்தமல்ல, நாம் தேவனுக்கு உடையவர்களாக இருக்கிறபடினாலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இனியும் பாவம் செய்யாதபடிக்கு நாம் இந்த விடுதலையை உதறி தள்ளிவிட்டு பாவத்திற்கு உட்படாதபடிக்கு நாம் ஆவிக்கேற்ற சிந்தனைகளை சிந்தித்து தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அவற்றை செய்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அதை குறித்து வாசிக்கிறோம். பவுலார் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்கிறார். ஒவ்வொரு பாவியும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டால் ஒழிய விடுதலை கிடைக்காது. ஏனென்றால் என்னுடைய பாவத்தை நான் கிறிஸ்துவின் மேல் சுமக்காமல், என்னுடைய பாவத்தை நான் கிறிஸ்துவின் மேல் வைக்காமல், நான் அந்த பாவங்கள் கல்வாரி சிலுவையில் அறையப்படாமல் எனக்கு விடுதலை இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் நம்முடைய சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான நம்முடைய சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று பவுலார் எச்சரிக்கிறார். நற்செய்தியின்படி ஒழுக்கமாக நடப்பது என்பது என்னவென்றால், நாம் கடினமாக முயன்று நாம் தேவ பிள்ளைகள் என்பதை நிரூபிப்பது அல்ல. மாறாக நாம் ஏற்கனவே தேவ பிள்ளைகளாக இருப்பதனால் நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதாவது உலகத்தில் நாம் வரும்பொழுது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, நாம் போகும் பொழுதும் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. நாம் ஜீவிக்கிற காலம் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கக்கூடியவைகளிலிருந்து பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சிருஷ்டிப்பின் முதல் இந்த நற்கிரியைகளை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். அதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் வீட்டில் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவோடு நமக்குள்ள உறவை அடிப்படையாக கொண்டு அமைந்த ஒரு விடுதலை இந்த பாவத்திலிருந்து நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு விடுதலை.
கிறிஸ்தவர்கள் பெறக்கூடிய இந்த பாவ அடிமைதனத்திலிருந்து பெறக்கூடிய இந்த விடுதலையை, பாவம் நித்திய மரணம், ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவன் தேவனுடைய கிருபையினால் கிடைக்கிறது என்பதை பவுலார் நமக்கு திட்டவட்டமாக அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு மனித வாழ்க்கை அது வாழ்க்கையே அல்ல. அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் என்றால் அடிமைதனத்தின் ஒரு வாழ்க்கையாக அது அமைந்திருக்கும். கிறிஸ்துவோடு நான் வாழ்வேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை அடிமைதனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இரண்டாவது காரியம், கிறித்துவத்தின் பேராபத்து. நான் கிரியை செய்தால் மாத்திரமே போதும், இதை செய்து கொண்டிருந்தால் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும், நான் நீதிமானாகி விடுவேன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போய்விடுவேன் என்ற ஒரு தவறான நோக்கங்கள் கலாத்திய திருச்சபையில் இருந்ததாக பார்க்கிறோம். அதில் நீங்கள் வீட்டில் வாசிங்க நேரம் இருக்கும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 14 முடிய எங்கள் வீட்டில் வாசிங்க நேரம் எடுத்து அதில் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம் முதலாய் அங்கே ஆரம்பிக்கப்பட்டது அந்த விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனம் அது கிரியத்துவமாக இருக்கிறது. நான் கிரியைகளை மாத்திரம் செய்தால் நான் தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாதவனாய் இருக்கிறேன். ஒருவேளை நான் பாவம் செய்தால் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து நான் பலி செலுத்துகிறேன், கிரியை. ஆனால் தேவன் மேலே எனக்கு விசுவாசம் இல்லை. ஏனென்றால் ஆட்டுக்குட்டி செலுத்திவிட்டால் எனக்கு மன்னிப்பு கிடைத்து விடுகிறது. ஆகையினால நான் ஆட்டுக்குட்டி செலுத்தி விடுவேன், ஆனால் தேவனிடத்தில் நான் விசுவாசமாக இருக்க மாட்டேன் என்ற ஒரு தவறான குறிக்கோள்கள் மக்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. ரட்சிப்பை பெற புறஜாதியார் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்பதில் உள்ள ஆபத்தான விளைவுகளை கலாத்தியர் அறிந்து கொள்ள வேண்டும் என பவுலார் விரும்பினார். அப்படினால் இங்கே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள், விருத்த சேதனம் பண்ணியாக வேண்டும். ரெண்டாவது, மோசேக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் அந்த நிச்சயமாக அவர்கள் கை கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களை திருச்சபையில் ஒரு அங்கத்தினர்களாக சேர்த்து கொள்ள முடியும் என்பதை அவர்கள் நம்பியிருந்தார்கள். விருத்த சேதனம் பண்ணி தேவ தயவை பெற விரும்புவதின் இது முதல் ஆபத்தாக இருந்தது. என்னவென்றால் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொள்ள வேண்டிய கடமை ஏற்படுவதுதான் இந்த கிரியத்துவம். இந்த கிரியத்துவத்தில் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் போதும், அல்லது விருத்த சேதனம் செய்து கொண்டால் போதும், மற்றபடி வேறு எந்த காரியத்தை நான் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இல்லை என்ற ஒரு தவறான நோக்கங்கள் மக்களிடத்தில் இருந்தது. இங்கே இந்த நியாயப்பிரமாணத்தில் ஒருவன் வாழ விரும்பினால் என்னென்ன கட்டளைகளை தான் கை கொள்ள வேண்டும் என்று அவன் தேர்ந்தெடுக்க முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் கை கொள்ள வேண்டும், 10 கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அந்த 10 கற்பனைகளில் யாதொன்றை மீறினாலும் எல்லாவற்றிலும் குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறது. ஆனால் எல்லாவற்றையும் கை கொள்ளாவிட்டால் ஒன்றையும் கை கொள்ளாதவனாக அவன் எண்ணப்படுவான் என்ற காரியம் இருந்தாலும் கிறிஸ்துவிடமிருந்து அவர்கள் தரிப்புண்டு போவார்கள். கிரியைகளினால் நீதிமானாக தீர்மானிப்பது என்பது தேவன் ஏற்படுத்தியிருக்கும் வழியை புறக்கணிப்பதாகும். விசுவாசத்தினால் மாத்திரமே ஒருவன் நீதிமானாக முடியுமே தவிர கிரியைகளினால் ஒருவனும் நீதிமானாக முடியாது. நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிதலாலும் ஒருவனும் நீதிமானாக முடியாது. ஏனென்றால் கிரியைகளினால் எந்த ஒரு மனிதனும் ரட்சிப்படைய முடியாது. ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் விசுவாசத்தின் மூலமாக தேவன் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார் என்றதை நாம் விசுவாசிக்கிறதுனால நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து அவர் நம்மை கழுவி மீட்டெடுத்து தம்முடைய பிள்ளைகளாக, பரிசுத்தர்களாக, அது நீதிமான்களாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மாம்ச இச்சை அல்ல சுயாதீனம். அதாவது மாம்ச இச்சைகள் எப்பொழுதுமே பேராபத்துக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13 சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். கற்பனைகளை கை கொண்டு மற்றவர்களை கை கொள்ளும்படி செய்யுங்கள். அந்த கற்பனையின் சாராம்சம் அன்பாக இருக்கிறது. அந்த அன்பிலே நிலைத்திருந்து ஒருவருக்கொருவர் நீங்கள் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிப்பை பவுலார்
அன்று கலாத்தியருக்கு மாத்திரமல்ல, இன்று இந்த நிருபத்தை வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்த செய்தியை பவுலார் கொடுக்கிறார். அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யும்படி கூறுகிறார் பவுல். சுயத்திற்கும் மாம்சத்திற்கும் மரித்தால் மாத்திரமே இந்த அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய முடியுமே தவிர, இது இரண்டிலுமே மரிக்காத ஒரு நபர் இந்த அன்பின் ஊழியங்களை செய்ய முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் நாம் சுயாதீனர்கள் என்பது இவ்வுலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்தது மட்டும் சுட்டி காட்டவில்லை. இனி சேவை செய்ய தடையில்லை, தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும். நான் விடுதலையானது போல, என்னுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து நான் கிறிஸ்துவண்டைக்கு வந்தது போல, பாவ அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் கிறிஸ்துவண்டைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிச்சயத்தோடு நான் ஊழியங்களை செய்ய வேண்டும். அதற்காகவே தேவன் என்னை அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனத்திற்கு அல்லது விடுதலை கொடுத்து சுதந்திரவாளியாக என்னை ஆக்கியிருக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு காட்டுவதற்கும் தடையில்லை. பதவிக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்படாமல் சுயநலமற்ற அன்பினால் சேவை செய்கிற மனித சமுதாயம் உருவாகும். தேவ அன்பை அடிப்படையாக கொண்டு ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் அடிமைகளாவதற்கு நமக்கு விடுதலை அருளப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். ஆகவே அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான தம்முடைய ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தேவன் தம்முடைய சொந்த ஜனமாயும் பரிசுத்த ஜாதியாயும் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த சொந்த ஜனம், அந்த சொந்த பரிசுத்த ஜாதி என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் நமக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ அந்த கட்டளையின்படி நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது காரியம், நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5:14 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று பவுலார் சொல்லுகிறார். அப்படின்றால் இந்த அன்பு கூறுவது என்று சொல்லும் பொழுது நமக்கு தேவையான நேரத்தில் மாத்திரம் அன்பு கூறுவது அல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் அன்பு கூறக்கூடிய கடனாளிகளாக இருக்கிறோம் என்று பவுலார் எச்சரிக்கிறார். ரோமர் 13:8 பவுலார் இப்படியா சொல்லுகிறார், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று சொல்லப்படுகிறது. என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிரமாணங்களை 2 வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறார். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடு அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற 2 வார்த்தைகளை 10 கற்பனைகளை அடக்கியிருக்கிறார். அதாவது முதல் வார்த்தையில் நாம் தேவனை நேசிக்க வேண்டும், அடுத்த வார்த்தையில் நாம் மனிதர்களை நேசிக்க வேண்டும். நாம் தேவனை நேசிக்கிறோம் என்றால் முதல் 4 கற்பனைகள் நாம் கை கொண்டாக வேண்டும். நாம் மனிதர்களை நேசிக்கிறோம் என்றால் அடுத்த 6 கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். இதை செய்யாவிட்டால், இதில் எதை ஒன்றையும் நாம் மீறினால் நாம் எல்லாவற்றிலும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுவோம். கிறிஸ்துவில் ரட்சிப்பை பெற்றவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று அர்த்தமில்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வருகிறதுனாலே நியாயப்பிரமாணம் அவர்களை என்ன செய்யாதென்றால் குற்றவாளிகளாக ஆக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவோடு அவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்திற்கு பரிசுத்தாவியின் மூலமாக வழிநடத்தப்படுகிறார்கள். அதை கை கொண்டு வருகிறபடினாலே அவர்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட முடியாது. பிறரில் அன்பு கூறுவதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் சுருக்கம் அன்பாக இருக்கிறது. ரபி ஹல்லல் என்பவர் கூறுகிறார், என்ன கூறுகிறார் என்றால், உனக்கு பிடிக்காததை உன் அயலானுக்கு செய்யாதிருப்பாயாக என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இயேசு வேறு விதமாக சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:12 இது வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பொற்சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களுமாம் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்படின்றால் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்திருக்கிறோமோ அதை அவர்கள் நமக்கு செய்வதற்கு முன்பதாக நாம் அதை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். அன்பில்லாத நியாயப்பிரமாணம் வெறுமையானது,
நியாயப்பிரமாணம் இல்லாத அன்பும் நோக்கமற்றதாக இருக்கிறது. என்றால் உதட்டளவில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்களிலும் உதட்டின் அளவிலிருந்து வராமல் உள்ளத்திலிருந்து வரும் பொழுது அது நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கும் கொண்டு வரும். நாம் யாருக்கு உதவி செய்கிறோமோ அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. விசுவாசம் கிரியை செய்யும் போதுதான் அன்பு செயல்பட துவங்கும். சோராமல் செயல்படுவதுதான் வேதாகமம் கூறுகிற மதமாக இருக்கிறது. அதில் உபசரிப்பில் எந்தவித பாகுபாடும் இருக்கக்கூடாது, முகக்கோணல் இருக்கக்கூடாது, உதவி செய்வதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, எல்லாரும் சரிசமம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக அதை செய்ய வேண்டும். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறாய் இருக்கிறார். நற்கிரியைகளை செய்ய நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நற்கிரியைகளை செய்ய கவனம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று பவுலார் எச்சரிக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம், எந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் கவனித்து நற்கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நிதானித்து அறிந்து, ஒருவேளை செய்யவில்லை என்றால் இனிமேலாவது அதை செய்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் நாம் இந்த கற்பனைகளை கைக்கொள்வதோடு மாத்திரமல்ல, நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாகவும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதுதான் பரலோகத்தில் நமக்கு இடம் இருக்கும் என்பதை வேதம் தெள்ளந்தெளிவாக நமக்கு எச்சரிக்கிறது. அதுதான் அந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரம் 31 46 வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 3வது உபமானத்தில் அங்கே சொல்லுகிறார். நாம் நற்கிரியைகளை செய்யாவிட்டால் நாம் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஆகவே விடுதலை அடைந்திருக்கிற ஒவ்வொரு பாவியும் அவன் விடுதலை அடைந்த பிற்பாடு தான் தேவனோடு நின்று விழாதவனாக பார்த்து கொண்டு தேவன் என்ன செய்தாரோ அதை தானும் செய்யும் பொழுது அந்த நிச்சய ராஜ்யத்தில் சேர முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து வழிநடத்துவாராக. செபிப்போம். உன்னதங்களில் வாசமாக இருந்து பூமியின் மணமக்களை கண்ணோக்கி பார்த்து வருகிற பரலோக பிதாவே, நல்ல செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீ பேசின வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்க, மற்றவர்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். எங்களை சிருஷ்டித்தீர், எங்களை மீட்டு கொண்டீர். 2 முறை நாங்கள் உமக்கு சொந்தமாக இருக்கிறோம். இனி நாங்கள் பாவத்துக்கு அடிமையாகாதபடி உம்முடைய பிள்ளைகளாக, சுதந்திரவாளிகளாக, விடுதலை அடைந்தவர்களாக உம்முடைய ஊழியங்களை செய்யவும், ஆண்டவரே உம்முடைய நற்கிரியைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய செய்தியை கேளுங்கள், மற்றவர்களையும் கேட்க செய்யுங்கள். யூடியூபின் வாயிலாக இந்த செய்தி ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து அதையும் கண்டு மற்ற அநேகரை காணும்படி செய்யுங்கள். அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவாக கட்டளையிடுவாராக.